وإذ قال الله يا عيسى ابن مريم أأنت قلت للناس اتخذوني وأمي إلهين من دون الله قال سبحانك ما يكون لي أن أقول ما ليس لي بحق إن كنت قلته فقد علمته تعلم ما في نفسي ولا أعلم ما في نفسك إنك أنت علام الغيوب ما قلت لهم إلا ما أمرتني به أن اعبدوا الله ربي وربكم وكنت عليهم شهيدا ما دمت فيهم فلما توفيتني كنت أنت الرقيب عليهم وأنت على كل شيء شهيد. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புள்ள சகோதரர்களே, மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நம் தினந்தோறும் ஒரு செய்தி சொல்லி வரோம்ல, அதுல இன்னைக்கு இந்த அல்ஹம் சூராவின் விளக்கத்தை நம்ம பார்த்து வர்றோம். அதுல தொடர்ச்சியா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற சொற்றொடருக்கு நம்ம அர்த்தம் பார்த்து வர்றோம்ங்க. அதுல இந்த அல்ஹம்து சூராவின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எடுத்து பார்த்தோம்னா ஏகத்துவத்துக்கு எதிராக வைக்கப்படுற எல்லா வாதங்களையும் முறியடிச்சு போவோங்க. அதுல பல நபிமார்களின் வரலாறை பார்த்து வந்தோம். இன்னைக்கு ஈசா நபி வரலாற கொஞ்சம் பார்ப்போம். அதுல ஈசா நபியை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, ஈசா நபி தந்தையின்றி பிறந்தார். 3:47, 19, 29. எந்த மனிதருமே அல்லாஹ் இவ்வளவு சிறப்பு தந்ததில்லை. தந்தை இல்லாம பிறந்த ஒரு பெரிய சிறப்புக்கு உள்ளாக்கப்படுறார் ஈசா நபி. அல்லாஹ்வுடைய ரூஹை ஊதி அல்லாஹ் மாணவர்கள் மூலியமா அந்த ஈசாவின் தாயார் மரியமுக்கு நற்செய்தி சொல்லி தந்தை இல்லாமல் பிறந்தாரு யாரு? ஈசா நபி. அவ்வளவு பெரிய சிறப்பை கொண்டவர். அடுத்தபடியா ஈசா நபி வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அல்லாஹ் இன்னும் பல சிறப்புகள் கொடுக்குறான். பொதுவாகவே அல்லாஹ் என்ன செய்வான்னா, இந்த உலகத்துல எப்ப எல்லாம் வழிகட்ட மக்கள் போகும்போது அவர்கள் பேசும் மொழியிலேயே அல்லாஹ் நபிமார்களை அனுப்புறான். நபிமார்களை அனுப்பி அவர்களுக்கு சில அதிசயங்களை அவர்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டுறான். அவர்கள் நபிமார்கள் என்று மக்களுக்கு வழங்குறதுக்காக. அதனால அவர் இப்ப உதாரணத்துக்கு ஈசா நபி இருக்காங்கல்ல, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மரணித்தவர்கள் உயிர்ப்பித்தார்கள், குருடர்களை பார்வை உள்ளவர்களா மாத்தினாங்கன்னு வருது குர்ஆன்ல அல்லாஹ். ஆனா அவங்க நினைத்த மாதிரி எல்லாம் அவங்க செய்யல. இறைவன் ஒரு முறை சொன்னான், இறைவன் ஒரு முறை கட்டளையிட்டான், அதை அவங்க செஞ்சு முடித்தாருங்க. பல கட்டங்கள்ல அவர் நினைத்த மாதிரி எல்லாம் செய்ய சக்தி பெறாதவர்களா இருந்தாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் இறைவனின் புறத்திலிருந்து வந்தது, அவர்களாக ஏற்படுத்த கொண்டதில்லை. அந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அடிமை எஜமான் என்ற அந்த உறவிலிருந்து அல்லாஹ் எந்த நபிமார்களையும் உயர்த்தலைங்க. அடுத்தபடியாக இந்த ஈசா நபி இருக்காங்கல்ல, அவங்க என்ன அடிமையாகத்தான் இருந்தாங்க. அல்லாஹ்வின் அடிமையாக இருந்தார்கள் என்று பல வகையான சான்றுகள் குர்ஆன் முழு இருக்குங்க. குர்ஆனுடைய 19:30 அல்லாஹ் என்ன சொல்றான்னா, மசீஹ் மற்றும் நெருக்கமான வானவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அல்லாஹ்வின் அடிமை என்றுதான் கிளைம் பண்ணாங்களே ஒழிய அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அல்லாஹ்வுக்கு இணையான அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு மகனோ இல்லாட்டி தந்தையோ இல்லாட்டி வேற ஒரு உறவோ அல்லாஹ் அவங்க கொடுக்கல. எல்லாம் அவ்வளோ சக்தி வாய்ந்த தன்னுடைய கிராமத்தால் பிறக்க வைக்கப்பட்ட ஈசா நபி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தரலங்க. அதுக்கு இன்னொன்னு அல்லாஹ் சான்று குர்ஆன்ல 5:17 சொல்றான், மரியமுடைய மகன் மசீஹ் தான் அல்லாஹ் என்று அவங்க சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாம் அல்லாஹ் அழித்தொழிக்கன்னா அல்லாஹ்ட்ட இருந்து அவங்களை காப்பாத்துறது யாருன்னு கேக்குறான். இப்ப மரியமுடைய மகன் ஈசா அல்லாஹ் அவங்க சொல்லல. யாரு? ஈசா நபி அல்லாஹ்வின் அடிமையாக அல்லாஹ்வின் வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லுவதாக இருந்தாலும் ஒழிய அவர்கள் தான் அல்லாஹ் என்று கிளைம் பண்ணல. ஆனா அந்த கூட்டத்து மக்கள் சொல்றாங்கல்ல, அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லும் போது இவங்களை அழித்தொழித்து நாடினால், எல்லாம் அழித்தொழிக்க நாடினால் யாரால தடுக்க முடியும்னு கேட்கிறான். இதுல இருந்து நம்ம என்ன விளங்கிக்க முடியும்னா, ஈசா நபி அடிமைத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை தரல.
மனிதனுக்கும் அடியார்களுக்கும் உள்ள உறவு எஜமான் அடிமை என்ற உறவு தான் சொல்ல முடியுங்க. இல்ல முத்தாய்ப்பா சொல்ல வேண்டும்னா மறுமை நாள்ல ஒரு நடக்க போற சம்பவத்தை அல்லாஹ் நமக்கு எடுத்து காட்டுறான். என்ன சொல்றான்னா, மரியமுடைய மகன் ஈசாவே, நீதான் இவங்களை கடவுளை உன்னை வணங்க சொல்லி உன்னையும் உன் தாயாரையும் வணங்க சொல்லி அவங்களுக்கு சொன்னியா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. யா அல்லாஹ், எனக்கு உரிமை இல்லாததை நான் எப்படி கேட்பேன்? எனக்கு நானே அடிமையா இருக்கிறேன், நானே உன்னை வணங்கக்கூடியவனா இருக்கிறேன். நான் என் தாயாரையும் என்னையும் நான் எப்படி வணங்க சொல்லி அவங்களுக்கு கேட்பேன்? நான் தான் கடவுள் என்று அவங்களுக்கு சொல்லுவேன். அவங்க என்னை அவங்க கூட இருந்த போதெல்லாம் அவங்க நான் வழிகளாக பார்த்து கொண்டேன். நான் அவங்க கூட தான் பிரச்சாரம் பண்ணேன். உன்னுடைய வார்த்தைகள் கொண்டுதான் அவங்களுக்கு பிரச்சாரம் செய்தேன். நான் அவங்க கூட இருந்த காலம் எல்லாம் அவங்கள வழிகேடாம பார்த்து கொண்டேன். நீ என்ன தன்பால் உயர்த்தி கொண்டேல, அப்ப அவரை பத்தி என்ன எனக்கு தெரியாது. அவர்கள் எனக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க அவங்களுக்கு என்ன வேணாலும் நீ செஞ்சுக்க, ஏன்னா அதுல தலையிட இல்ல என்று அவர் விலகி விடுவார். யாரு? ஈசா நபியை கடவுளாக கொண்டவர்கள், அல்லாஹ்வின் மகன் என்று கூறியவர்களுக்கு எதிராக ஈசா நபி அல்லாஹ்ட்ட இருந்து விலகிடுவாங்க. எனக்கு அவங்களுக்கு சம்பந்தம் விலகிடுவாங்க. அப்படி ஈசா நபிக்கே அந்த ஒரு நிலைமை அல்லாஹ் கொடுத்திருந்தான்னா, இப்ப நம்ம வாழும் காலங்கள்ல இந்த மௌலிது இந்த அவுலியாக்களை பத்தி தர்காக்களை கட்டி வைத்துக் கொண்டு அவுலியாக்களுக்கு சிறப்பு இருக்குன்னு சொல்றது எப்படிங்க நியாயமாகும்? அதுபோக இந்த சேகுகள் முருதுகள் அல்லாஹ் நான் அல்லாஹ் எங்களுக்கு நெருக்கமா இருக்கிறேன், நான் எங்கள்ட்ட முறிது வாங்கினா போதும், உங்களை நான் பாதுகாப்பா இறைவனிட்டு போய் சேர்ப்போம் எப்படி சொல்றாங்கல்ல. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தா ரொம்ப ரொம்ப அற்பமா தெரியல. அல்லாஹ் ஈசா நபிய தந்தை இல்லாம தன் அதிசயத்தால் பிறக்க வைத்த ஈசா நபிக்கு அல்லாஹ் எஜமான் அடிமை என்ற உறவிலிருந்து விடுதலை தராம இருக்கும் போது இந்த மரணித்து போன மனிதர்கள், அவங்க என்ன இருந்தாலும் அவங்க அவுளியானா மரணித்து போய் அடக்கம் செய்யப்பட்ட மனிதர்களுக்கு எப்படி அல்லாஹ் தர முடியும் என்று சிந்திச்சு பார்க்கணுங்க. நம்மளுடைய ஒரு வாழ்க்கையை, அல்லாஹ் தந்த வாழ்க்கைய வீணடிக்காம இறைவன் கட்டளைக்கு இணங்க வாழ்ந்து மரணிக்கூடிய நன்மைகள் ஆகணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்கள்ல இந்த ஏகத்துவத்துக்கு எதிராக வைக்கப்படுற வாதங்களை எல்லாம் நபிமார்களின் வரலாறு கொண்டு முறியெடுப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.